சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு ஸ்டேட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்றும் ஐசிசி பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே தற்போது 4 அதிரடி மாற்றமானது வெளியே இருக்கு. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேங்க் அக்கவுண்ட் வைத்திருக்கும் கஸ்டமர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதியில் புதிய விதிகள் அமலுக்கு வருகின்றன. எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி மற்றும் ஐசிஐசி பேங்க் கஸ்டமர்களுக்கு நேரடி மாற்றங்கள் அமல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் ஃபாஸ்டேக் உள்ளிட்ட இந்திய அரசின் விதிகளும் அமலுக்கு வர இருக்கிறது. இந்த விதிகளால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஃபாஸ்டேக் விதிக்கப்படும் கேஒய்வி என்கிற உங்கள் வாகனத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான செயல்முறை நிறுத்த இருக்கிறது. கார், ஜீப் மற்றும் வேன் ஆகிய வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு இந்த விதிகள் அமலுக்கு வர உள்ளது. இந்த விதிகளை என்ஹெச்ஏஐ அமலுக்கு கொண்டு வருகிறது. மேலும் இந்த கார், ஜீப் மற்றும் வேன் உரிமையாளர்களுக்கு மட்டும் அமலுக்கு வருகிறது. ஆனால் பேங்க் அக்கவுண்டுகளுக்கு அமலுக்கு வரும் விதிகள் ஒட்டுமொத்த கஸ்டமர்களுக்கும் மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது. பிப்ரவரி 1ஆம் தேதியில் ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் கஸ்டமர்களுக்கு புதிய விதிகள் வரவிருக்கின்றன. பிப்ரவரி 15ஆம் தேதி எஸ்பிஐ கஸ்டமர்களுக்கு புதிய விதிகள் வர உள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஐசிஐசி பேங்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிரெடிட் கார்டுகளுக்கு புக் மை ஷோ வழியாக வழங்கப்படும் இலவச டிக்கெட் சலுகை நிறுத்தப்பட உள்ளது. ஆகவே இலவச டிக்கெட்களை இனிமேல் ரெடீம் செய்ய முடியாது. இருப்பினும் டிரான்ஸ்ஃபர் மற்றும் இன்சூரன்ஸ் ஆகியவற்றில் கிடைக்கும் ரிவார்ட் பாயிண்ட்கள் தொடர்ந்து கிடைக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்கிலும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் புதிய விதிகள் அமலுக்கு வர இருக்கிறது. இன்ஃபினியா மெட்டல் கிரெடிட் கார்டுக்கு கிடைக்கும் ரிவார்டு பாயிண்ட்களில் விதிகள் வருகின்றன. இனிமேல் ஒரு மாதத்திற்கு அதிகபட்சம் 5 முறை மட்டுமே ரிவார்ட் பாயிண்ட்களை பயன்படுத்திக் கொள்ள லிமிட் விதிக்கப்படுகிறது. ஆகவே 5 முறைக்கு மேல் ரிவார்ட் பாயிண்ட்களை பயன்படுத்த முடியாது. மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் எஸ்பிஐ கஸ்டமர்களுக்கான புதிய விதிகள் அமலுக்கு வருகின்றன. அதாவது ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் மாற்றப்பட உள்ளது. ஆன்லைன் அல்லது கிளை சேனல் வழியாக 1000 வரையில் செய்யப்படும் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகளுக்கு வழக்கம் போல கட்டணம் செலுத்த வேண்டியது கிடையாது. அதேபோல 1000 முதல் 10,000 ரூபாய் வரையிலான ஆன்லைன் வழியாக ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டியது கிடையாது. ஆனால் கிளை சேனல் வழியாக செய்யப்படும் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகளுக்கு ரூ. 2 கட்டணம் வசூலிக்கப்படும். இதில் ஜிஎஸ்டி கட்டணமும் செலுத்த வேண்டும். மேலும் 10,000 முதல் 25,000 ரூபாய் வரையிலான ஆன்லைன் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகள் கட்டணம் செலுத்த வேண்டியது கிடையாது. ஆனால் 25,000 முதல் 1,00,000 வரையிலான ஆன்லைன் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகளுக்கு ரூ. 2 கட்டணம் இருக்கும். அதேபோல கிளை சேனல் வழியாக ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகளுக்கு ரூ. 4 கட்டணம் செலுத்த வேண்டும். கூடுதலாக ஜிஎஸ்டி கட்டணமும் வசூலிக்கப்படும். 1,00,000 முதல் 2,00,000 வரையிலான ஆன்லைன் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகளுக்கு ரூ. 6 கட்டணம் இருக்கும். அதுவே கிளை சேனல் வழியாக செய்யப்படும் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகளுக்கு ரூ. 12 கட்டணமும் இருக்கும். அதோடு ஜிஎஸ்டி கட்டணமும் இருக்கும். மேலும் ரூ. 2,00,000 முதல் ரூ. 5,00,000 வரையிலான ஆன்லைன் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகளுக்கு ரூ. 10 கட்டணம் மற்றும் கிளை சேனல் வழியாக பரிவர்த்தனைகளுக்கு ரூ. 20 கட்டணம் இருக்கும். கூடுதலாக ஜிஎஸ்டியும் செலுத்த வேண்டும். இங்கே எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி பேங்க்ல வாடிக்கையாளராக இருக்கீங்கன்னா தெளிவாக ஒன்ஸ் பேங்க் பிரான்ச்சிலே கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு பரிவர்த்தனையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.